ஆன்டிகோ பார்புடா ஃபால்கன்ஸ் கஷ்டப்பட்டாங்க. ஹோம் மேட்சஸ் தோற்றுக்கிட்டே இருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவுன்னு சொல்லணும். குறிப்பாக கடைசி பாலில் தோக்கிறது அடுத்தடுத்த மேட்சஸ் எல்லாம் இனிஷியல் மேட்சஸ் எல்லாம் நடந்தது. கண்டிப்பாக அவங்களோட கான்ஃபிடென்ட் மைண்ட் செட்டை உடைச்சிருக்கும். அதை தாண்டி ரீசன்ட் மேட்சஸில் ஜெயிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஓரளவுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். பார்படாஸ் ராயல்ஸோட கேப்டன் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டனாக இருக்கிறனால அது ஒரு அட்வான்டேஜ். அவங்களோட முதல் ஹோம் மேட்சை மீட் பண்ண போகிறாங்க. நிறைய மேட்சஸ் விளையாடலை, இனி நிறைய மேட்சஸ் விளையாடுவாங்க அப்படின்ற அந்த இடத்துல இருக்காங்க. செப்டம்பர் 12 4:30 AM இந்த ரெண்டு டீமுக்கு இடையில மேட்ச்சு இந்த சீசனோட 13th மேட்ச்சு. @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. MyMaster11 கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சூப்பரான ஒரு ஆப்பாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாகவும் நிறைய கிவ்அவேஸ் கொடுக்குற ஒரு ஆப்பாகவும் இருக்குது. அண்ட் TDS GST ஃப்ரீயாகவும் இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்திங்கன்னா ₹200 போனஸும் கிடைக்கும். அதையும் பயன்படுத்திங்க. டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கென்சிஸ்டன் ஓவல் பார்படாஸில் தான் இந்த மேட்ச்சு. பார்படாஸோட முதல் போட்டி இந்த சீசனில் ஓரளவுக்கு டீசென்ட் ட்ராக். இனிஷியல் மேட்சஸ் நல்ல ஸ்கோர் கொடுக்கும். ரீசன்ட் மேட்சஸ் நல்ல ஸ்கோர் வர மாதிரி தான் இருந்திருக்கு. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு 170 180 சாதாரணமாக வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அண்ட் கண்டிஷன் சூப்பராக தான் இருக்குது. மழை இல்லைங்கிற ஃபோகாஸ்ட்டு. 33 மேட்ச்சில் 20 பேட் ஃபஸ்ட்டு, 13 சேசிங். நல்ல ஸ்கோர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் டவுன் ஆகிறது அப்படிங்கிறது ரீசன்ட் மேட்சஸ் பார்படாஸ் சொல்கிற ஒரு விஷயம். அது இங்கேயுமே எதிர்பார்க்கலாம். செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்ரியாட்ஸ் 220க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. TKR டின்பாக்கம் நைட் ரைடர் சாம்பியன் சைடு அவங்க 52க்கு 10 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. 150 பிலோ 15 டைம்ஸ் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்க. லேட்டர் டீஸில் பார்படாஸ் டவுன் ஆகும். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ட்ராக், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் 150க்கு எபோவாக ரிமைனிங் 18 மேட்சஸும் இருந்திருக்கு, அதில் டவுட் இல்லை. அண்ட் பார்க்கலாம், இன்றைக்கி பெட்டர் அவுட்புட்டு பெட்டர் பேட்டிங் ட்ராக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. பார்படாஸ் ராயல்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட ரீசன்ட் ஃபைட் பேக் அப்படிங்கிறது ABFட்ட இருக்குது. அவங்க டீசன்ட் ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பார்படாஸ் ராயல்ஸ் டாப் ஆர்டரில் குவிண்டன் டி காக் அண்ட் கர்ன்வெலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே குயிக்காக ஆடணும், பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணணும்னு விளையாடக்கூடிய பிளேயர்ஸு. இல்லை குவிண்டன் டி காக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. கார்ன்வெல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியல, பட் சில நேரங்களில் சக்ஸஸ் கொடுக்குறாரு. கடிமலைன் டேலண்டடாக பேசப்படுற பிளேயர், டீசன்ட் ரைட்டாக மீடியமும் இருக்குது. இருந்தால் கூட பவுலிங் பேஸில் நிறைய யோசிக்க மாட்டாங்க. சம்மர் ப்ரூக் சூப்பர் பிளேயராக இருந்திருக்காரு. ரீசன்ட் டேஸில் அவரோட ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அண்ட் இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. இருந்தால் கூட ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. ரோமன் பால் இந்த டீமோட கேப்டன். சக்ஸஸ்ஃபுல்லாக லேட்டராக இருப்பார். எர்லியாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு தடுமாற்றத்தை வச்சுருப்பார். குறிப்பாக குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஆப்போனண்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு எகென்ஸ்டாக எப்படி விளையாட போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஜேசன் ஹோல்டர், வெள்ளலகே, நைம் யங் இவங்கெல்லாம் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ். நைம் யங் பவுல் பேஸில் நிறைய யோசிக்கிறது வேண்டாம். அண்ட் அந்தளவுக்கு பவுலிங் கொடுக்கறதில்ல. அதுக்கு காரணம் தீக்ஷனா, வெள்ளலகே, ஹோல்டு, நவீன் உல்ஹாக், மெக்கே அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. தேவைப்பட்ட ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளுறதுக்கு நைம் யங்கை பயன்படுத்தலாம். வேகமாக அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பவுலர் அடி வாங்கும் போது நைம் யங்கு டீசன்ட் பவுலராக யோசிக்கலாம். வெள்ளலகே வேறு லெவல்னு சொல்லணும். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா லெஜண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஃப்யூச்சரில் வருவார் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட குவாலிட்டி இருக்குது. செம மெச்சூரிட்டி. இப்போ ஏஜ்னு பார்க்கும்போது அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டி தேவையில்லைன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கார். ஸ்டடி பண்ணுறாரு, குயிக்காக அடிக்கணும்னு நினைக்கிற இடத்துல அடிக்கிறாரு, விக்கெட் எடுக்கணும் நேரத்தில் விக்கெட் எடுக்கிற, டெக்னிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கார். எல்லாமே துணித்தொலைகிட்ட இருக்குது. பார்க்கலாம் தொடர்ந்து. அண்ட் மகேஷ் தீக்ஷனா சூப்பர் பவுலிங் கொடுக்குறாரு. அவருக்கான கண்டிஷன் அப்படின்னே சொல்லலாம், வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன். நவீன் உல்ஹாக் அந்தளவுக்கு இன்னும் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல, இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கணும். ஒபென் மெக்கே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர். ட்ரை கண்டிஷனில் ரொம்பவே சூப்பர் பவுலராக இருந்திருக்காரு. அலிக் அத்தனேஸு, விக்காமு, ரோமன் சிம்மன்ஸு, கிளார்க்கு, எஸ்ஐ தோர்னாண்டு சீலிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஆன்டிகோ பார்புடா ஃபால்கன்ஸு டாப் ஆர்டரில் பிரெண்டன் கிங் ரிட்டர்ன் ஆகிட்டார். ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கலாம். இருந்தால் கூட ஃபகசமான இன்ஜுரி காரணமாக வெளியில், அது பின்னடைவுன்னு சொல்லணும். ஜஸ்டின் கிரீவ்ஸு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. இவர் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்ருக்காரு.
கோஃபி ஜேம்ஸ் ஃபாஸ்ட் பாலர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஸ்பின்னரே ஹேண்டில் பண்ணால் பெட்டராக அவுட்புட் கொடுக்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்படுறாரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக. சின்ன அளவுக்கு வீசுகிற பவுலரை ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த நேம் தான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. கோஃபி ஜேம்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக சின்னதாக தடுமாட்டத்தை வச்சுருக்காரு. ஜுவல் ஆண்ட்ரூ டீசன்ட் பிளேயர், இந்த டீமுக்கு பலமாகவே கண்டிப்பாக பார்க்கலாம். மிடில் ஆர்டரில் ஆரம்ப மேட்சஸில் நல்லா பண்ணால் கூட ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. சாம் பில்லிங்ஸு சில நேரங்களில் மேலே வர, சில நேரங்களில் கீழே வர, அதை பார்க்குறோம். இம்மடவசியமாக கூட போன மேட்ச்சு ரொம்ப லேட்டாக இருக்குனாங்க. ஒரு சூப்பர் வின்னிங் அப்படிங்கிறது இவர் மூலமாக கிடச்சிது. ஃபேபின் ஆலன், க்ரீனு, ப்ரீமஸு, ஸ்ப்ரிங்கர் இவங்கெல்லாம் சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் ப்ரீமஸ், ஸ்ப்ரிங்கர்லாம் நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் கலக்கல் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. ஆலன், க்ரீன், இமாடசிம் இவங்கெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் நிறைய பக்கம் போய் நிறைய ஃப்ரான்சைஸ்க்காக விளையாண்டுருக்காங்க. அந்த அனுபவத்தை கொண்டு வர முடியும். குறிப்பாக வசீமோட பவுலிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு இந்த சீரியஸில். அண்ட் க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அவர் விக்கெட் டேக்கிங்கில் டவுனாக இருக்கார், அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கரோட விக்கெட் டேக்கிங் ஆரம்பத்தில் இருந்தது, இப்போதைக்கு அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஆரம்பத்தில் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல ஸ்ப்ரிங்கரை. ப்ரிமஸ் பெட்டராக இருப்பார், ஸ்ப்ரிங்கர் அந்தளவுக்கு பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்படி தான் யோசித்தோம். ஆனால் ஸ்ப்ரிங்கருக்கான பவுலிங் நிறைய இருந்தது, விக்கெட் டேக்கிங்கில் கலக்குனார். அது தொடர்ந்து இருந்ததுன்னா ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறனால ஓவர்ஸ் கொஞ்சமாக குறையுது. ஆமீரோட பவுலிங் போன மேட்ச் சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக நல்ல பவுலர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிஷன் பேரில் யோசிக்கும் போது லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடச்சிதுன்னா நல்ல அவுட்புட் ஆமீரால் கொடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் லேட்டர் பேஸில் டவுன் பிச்சில் கூட நல்ல பவுலிங் கொடுப்பார். பட் இனிஷியல் விக்கெட்ஸ் இனிஷியலாக ஒரு ஜோஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆமீர் அதை சிறப்பாக பண்ணுவார். அதில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். ஆனால் போன மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குமான்னு பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷன் ரெண்டு டீம் சைடுமே கொஞ்சம் ஹெவி தான். ரக்கீம் கான்வெல் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காரு, ரோமன் பால் எபிலிட்டி வச்சுருக்காரு. பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருசாக யோசித்து பவுலிங் எதிர்பார்க்க தேவையில்லை. ஹோல்டர், வெள்ளலகே, தீக்ஷனா, நவீன் உல்ஹாக், ஒபின் மெக்கே இவங்க மேக்ஸிமம் ஸ்டிக் பண்ணிப்பாங்க. அண்ட் நைம் யங்கான ஓவர் 1-2 இருந்தால் இருக்கலாம். ஜேசன் ஹோல்டர், தீக்ஷனா, நவீன் அண்ட் ஒபின் மெக்கேக்கான ஃபுல் கோட்டாக கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஹோல்டர், நவீன் உல்ஹாக் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. நவீன் எண்டோர் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன் கோஃபி ஜேம்ஸ் சில நேரங்களில் வீசுகிற லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். இமாடசிம் சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. ஃபேபின் ஆலன் மிடில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த பேஸில் கொஞ்சம் யோசிப்பாங்க. க்ரீனு, ப்ரிமஸு ஒரு சில ஓவர்ஸு, ஸ்ப்ரிங்கர் ஒரு சில ஓவர்ஸ், ஆமீர் முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு. இமாடசிம், க்ரீன் அண்ட் ஆமீருக்கான முழுமையான கொட்டா கிடைக்கும் ஓவர்சீஸ் பேரில். அண்டு சம்மர் ஸ்ப்ரிங்கர் அண்டு ஆமீர் 2 ஓவரில் வீசலாம். சில நேரங்களில் ப்ரிமஸ் அண்டு ஆமீர் 2 ஓவரில் வீசலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருந்தால் லேட்டர் பேஸில் ஸ்பின்னர்ஸ் 2 ஓவரில் வீசுவாங்க, அதையுமே எதிர்பார்க்குறோம், பின்னாடி எதிர்பார்க்கலாம். என்னோட மைண்டில் இருக்கிற டாப் 14 குவிண்டன் டிகாக், பிரெண்டன் கிங்கு, ஜஸ்டின் கிரீவ்ஸு இவங்கெல்லாம் ஓப்பனர்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல அவுட்புட் கொடுத்துட்ருக்காங்க. கிங்கு ஆஃப்டர் இன்ஜுரி வந்த மேட்ச்சில் நல்லா தான் விளையாண்ட, நல்ல ஸ்டார்ட் அப்படின்றது அவருக்கு கிடச்சிது. அந்த வகையிலையும் அண்ட் கேச்சிங் பொசிஷன் நிற்பார், அந்த வகையிலையும் யோசிக்கலாம். அலைன் டீசெண்டான ஒன் பேட்ஸ்மேன், இந்த ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியும் கொடுத்து பார்த்துருக்கோம் டொமஸ்டிக்கில். அண்ட் ஜேசன் ஹோல்டர், இமாடசிம், வெள்ளலகே, ஃபேபின் ஆலன், க்ரீனு இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ், டபுள் ஆப்ஷன்ஸு. இந்த மாதிரி இடத்துல பவுலர் டபுள் ஆப்ஷன் அப்படின்னா விடவே கூடாது. அந்த மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. தீக்ஷனா அடுத்தடுத்த சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காரு, சூப்பர் பவுலிங் ஷோ பண்ணுறாரு, அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங்கர் கான்ஃபிடன்ட் பேஸில் ஓகேன்னு சொல்லலாம். ஸ்டில் ஓரளவுக்கு இன் பண்ணக்கூடிய பவுலர்னு மட்டும்தான் சொல்லணும். பெஸ்ட் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல. நவீன் இது வரைக்கும் பெஸ்ட்டாக இல்லை. ஆமீர் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக போன மேட்ச் கம்பேக் பண்ணியிருக்காரு. ஒபின் மெக்கே இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் பேஸில் எண்ட் ஓவர் அப்படிங்கிற வகையில் இவங்கள்ட்ட இருக்கும், அதனால் இவங்கெல்லாம் கன்சிடரபிள். பிக் பேஸில் யோசிக்கும் போது ஜுவல் ஆண்ட்ரூ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சில மேட்சஸில் இருந்தார். கண்டிப்பாக நியூ ட்ராக்கில் நல்ல அவுட்புட் அவரால் கொடுக்க முடியுது. போபடாஸ் முதல் போட்டி, ஸோ அந்த இடத்துல ஜுவல் ஆண்ட்ரூ கன்சிடரபிள். சம்மர் ப்ரூக்ஸு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கூட ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து நிறைய நேரங்களில் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக பண்ணியிருக்காரு. இப்போ அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ஒரு கன்சிடரபிள். சாம் பில்லிங்ஸு ஸ்ட்ரைட்டாக ஆடும்போது பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாரு. பேட்டிங் பேஸில் கொஞ்சம் தடுமாற்றம் வைக்கிறாரு. சொல்ல போனால் ஸ்ட்ரைட்டாக ஆடும்போது ஸ்டெப் அவுட் பண்ணார், ஃபுட் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற இடத்துல சக்ஸஸ் கிடைக்கல. பட் அதே நேரத்தில் கிராஸ் பேட்டர் ஆடுறாரு, ஸ்வீப் ஆடுறாரு, அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு, அதில் நிறைய சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அதை கொஞ்சம் பார்க்கணும். சாம் பில்லிங்ஸ் அதில் ஒர்க் பண்ணாருன்னா நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். நவீன் உல்ஹாக் நல்ல போலிங்கு, ஸ்டில்
குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, கன்சிடரபிள். குனடிக்காக இமாடோசிம் வெள்ளலகே இவங்கெல்லாம் சேஃபாக யோசிக்கலாம். நிறைய பேர் சேஃபாக யோசிக்கிறாங்க. பிரெண்டன் கிங், ஜேசன் ஹோல்டர், தீக்ஷனா இவங்கெல்லாம் ஃபார்ம் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க. இவங்களையும் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிச்சாவே பெட்டராக இருக்கும். டீம் பாருங்கள், QDK டாப் ஆர்டரில், ஸோ அதனால் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாகவும் இருக்கிறதுனால பிக் பண்ணிக்கலாம். ஒரு கேப்டன் ரேஞ்சுக்கும் டெஃபினட்டாக யோசிக்கணும். இமாடோசிம் வெள்ளலகே இவங்களுக்கு இடையெல்லாம் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ட்ராக் ஆன் டைமில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ரீசெண்ட் டேஸில் ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த பேஸில் குனடிக்காக ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸ்டில் கொஞ்சம் கிராஸ் எல்லாம் வச்சுருந்தா ஏர்லியாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சா பார்க்கணும். ஏன்னா ஆமீர் இந்த மாதிரி கிராஸ் இருந்ததுன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்கறதுனால குனடிக்காக எடுக்கிறது சில நேரங்களில் ரிஸ்க்காக கூட போய் முடியலாம். டே மேட்ச்னா கான்ஃபிடென்ட்டாக குனடிக்காக சைடு போயிடலாம். அந்த மாதிரி சக்ஸஸ் டேயில் இருந்திருக்கு. இந்தியன் கண்டிஷன் மாதிரி தான் அங்கேயும் இருக்குமே. அந்த மாதிரி இடத்துல குனடிக்காக ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதை மைண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்விங் கண்டிஷனில் டஃப்பாக இருக்கலாம். அண்ட் ரொம்பவே டவுன் ட்ராக்காக இருக்கிறப்பையும் குனடிக்காக கஷ்டப்படுவார். அதையுமே பார்க்குறேன். ஏன்னா த்ரூ த லைன் அடிக்கக்கூடிய பிளேயராக இருக்கிறதுனால. அண்டு க்ரீன் ஆலன்னு டீசன்ட் சாய்ஸஸ்ஸு. அண்ட் மோஸ்ட்லி நிறைய ஓவர் வீசுவாங்கன்னு நம்புகிறேன். ஹோல்டர், தீக்ஷனா, நவீன், மெக்கை இவங்கெல்லாம் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்காங்க. அண்டு ஆமீரை அடிஷ்னலாக செலக்ட் பண்ணியிருக்கேன். டீம் பாருங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கிராண்ட் லீக் டீசெண்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 20,000 ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி நைட் மேட்சஸு கூட கொடுக்குறாங்க. அதனால் மைமாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அண்டு தொடர்ந்து பாருங்கள், டீம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ண பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ண பாருங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். நிறைய நேரங்களில் வீடியோ போடலன்னு கேட்குறீங்க, ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது அக்செப்டபுள் தான். ஆனால் வியூஸ் அந்த அளவுக்கு போகும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணலாம். ரொம்ப லேட்டாக போடுறேன் அப்படிங்கும்போது ப்ரையாரிட்டி பேஸில், ஏர்னிங் பேஸில் சில வேலைகளை செஞ்சால் தான் ரன் பண்ண முடியும். ஓரளவுக்கு வியூஸ் கிடைக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதிலே நான் நிறைய நேரங்களில் இருக்க முடியும். அப்போது உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி வீடியோஸும் போட முடியும். நீங்கள் நிறைய பார்க்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸும் கிடைக்கும். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் இன்னுமே சில விஷயங்கள் ஆட் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கேன். அது 10 மேட்ச்சுக்கு அப்புறமே பண்ணுறதா இருந்தது. அண்ட் வியூ பேஸில் அவ்வளோவா வியூவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணாததுனால நானுமே அதில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்கில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி வீடியோஸும் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.